இப்போ போன வகுப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில ஸ்லோகங்களை பார்த்தோம். அர்ஜுனுடைய கேள்விக்கு பகவான் பதில் தரக்கூடிய ஸ்லோகங்களாக அமைந்தது. ஏன் பாவம் விரும்பாத மனிதனும் பாவச் செயல்களை செய்கின்றான், அதற்கு என்ன காரணம் சொல்லும்போது அவர் ஆசை, மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஆசைதான் அதற்கு முக்கியமான காரணம் அப்படின்றத சொன்னார். ஆசை இல்லாமல் மனிதன் பிறக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் நம்ம போன வாட்டி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணினோம். அழகான ஒரு கேள்வியும் வந்தது போன வாட்டி. அந்த கேள்விக்கு உண்டான ஒரு விளக்கத்தையும் பார்த்தோம். அப்போ ஆசைங்கிறது மனிதனோடு இருக்கக்கூடியது தான். எல்லாமே இருக்கு மனுஷங்கிட்ட. ஐம்புலன்கள் இருக்கு, மனம் இருக்கு, ஸ்தூல சரீரம், அற்புதமான சரீரம் இருக்கு, எதை வேண்டுமானால் நினைச்ச மாதிரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சரீரம். இவை எல்லாத்தையும் விட உயர்ந்ததாக மனிதனிடத்தில் மூளை என்பது ஒன்று இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் படைப்புகளின் ஒரு அற்புதமான பரிணாம வளர்ச்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா மனித மூளை. இந்த மனித மூளைக்கு ஒரு அற்புதமான சக்தி இருக்கு. அந்த சக்தி எப்படின்னா, ஒன்று அதீதமான கற்பனை சக்தி இருக்கக்கூடியவன் மனிதன். ஒரு மனிதன் கற்பனை பண்ணக்கூடிய அளவுக்கு வேறு எந்த படைப்புமே இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் கற்பனை பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அதீதமான கற்பனா சக்தி இருக்கக்கூடியவன் மனிதன். அந்த கற்பனை சக்தி எல்லாமே பதிவு செஞ்ச விஷயத்துல இருந்தா வருது. அதாவது மூளையில பதிவாகாத எந்த ஒரு விஷயமுமே கற்பனைக்கு வரவே வராது. அப்ப அந்த பதிவு செய்ததை கற்பனையாக மாற்றி அவன் போக்கில் கற்பனை செய்து கொண்டு செல்ல முடியும். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதனால் மட்டுமே தான் தெளிவாக சிந்திக்க முடியும். சிந்திக்க முடியுங்கிறது ஒரு விஷயம். எல்லா படைப்புகளுமே சிந்திக்கிறது. சிந்திக்கக்கூடிய சக்தி இல்லாத படைப்பு இல்லை. இப்ப நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பூனையை பார்த்தோம் அப்படின்னாலே கொஞ்சம் அதை கவனிச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு மதில் மேல, சுவர் மேல குதிக்கணும், ஏறணும் அப்படின்னா, எகிரி அது மேலே ஏறணும் அப்படின்னா அது ஒரு சின்ன கணக்கு போடும். நம்ம எங்க இருக்கோம், அது ஏறி லேண்ட் ஆக வேண்டிய இடம் எவ்வளவு உசரத்துல இருக்கு, எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்தா நம்ம அங்கே போய் கரெக்டாக லேண்ட் ஆகலாம் அப்படிங்கிறது அது ஒரு சின்ன கணக்கு போடும். அந்த இடத்துல அதனுடைய சிந்தனை வேலை செய்யுது. ஆனா இந்த படைப்புகளுடைய சிந்தனை எல்லாமே ஒரு எல்லைக்குள் உட்பட்டது. அந்த எல்லைக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி தான் அதால சிந்திக்க முடியும், அதுக்கு மேல முடியாது. மனிதனால் மட்டும்தான் தெளிவாக சிந்திக்க முடியும். இந்த தெளிவான சிந்தனைனா என்னன்னா, அத ஒன்றை புரிந்து கொள்வதற்கு பயன்படக்கூடிய சிந்தனை தெளிவான சிந்தனை. சிந்தனையினால் மனுஷனுக்கு குழப்பமும் வரும். அதே மனிதன் தெளிவாக சிந்திப்பதனால் அவனுக்கு ஒரு அற்புதமான புரிதல் கிடைக்கும். அந்த தெளிவான சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படைப்பு தான் பகவத்கீதை. நம்ம கிட்ட ஒரு அற்புதமான சக்தி இருக்கு, அதை நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா அந்த விவேக புத்தி, டிஸ்கிரிமினேட்டரி பவர் மனுஷங்கிட்ட இருக்கிறதுனால அவனால தெளிவாக சிந்தித்து புரிந்து கொள்ள முடியும். எது உண்மையானது, எது உண்மையற்றது. அந்த உண்மையற்றதை நீக்கி உண்மையானதை எடுத்துக்கொண்டு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நிலை, ஒரு வாய்ப்பு மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதனால்தான் மனிதனுக்கு இப்படிப்பட்ட பகவத்கீதை, உபனிஷத்து, வேதாந்தம் போன்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. சரி, தெளிவான சிந்தனை இருக்கே, போய் ஒரு போக்குல போக வேண்டியது தானே அப்படின்னா, மனிதன் ஆசையோடு பிறப்பதனால்
அவனை சுற்றி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அவனை கவரக்கூடிய விதத்தில் இருப்பதனால் அவன் அதில் வீழ்ந்து விடுகிறான். நம்ம ஏற்கனவே போன வகுப்புல பார்த்தோம், கவர்ச்சி என்பது விஷயத்தில் இல்லை, அவர்களுடைய எண்ணத்தில் தான் கவர்ச்சி இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான சக்தி மனுஷங்கிட்ட இருக்கிறதுனால அதனுடைய பலன் என்ன, நல்ல பலன், புண்ணிய பலன் என்ன அப்படின்னா, அந்த உண்மையை தெரிந்து கொண்டு உண்மை அற்றதை விலக்கிவிட்டு உண்மையை பயன்படுத்தக்கூடிய அதனுடைய பாவ பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உண்மை எது, உண்மை அற்றது எது என்ற வழியில் சிந்திக்காமல் இந்த உலகத்துல பறந்து கிடக்கக்கூடிய பல விஷயங்களில் அவனுடைய கவனம் போய் அதை உண்மை என்று அவன் நினைத்துக் கொண்டு அவன் போக்கில் அவன் வாழ்க்கையை நடத்துகிறான். அதுதான் பாவம். உண்மை அல்லாததோடு நாம் அந்த உண்மை அல்லாத ஒன்றை உண்மை என்று நினைத்து அதனுடன் நாம் வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது நம்முடைய செயல்கள் எல்லாமே பாவ செயல்களாக மாறி, அதுதான் ஆசை என்ற வெளிப்பாடாக இருக்கிறது. அந்த வார்த்தை அந்த இடத்துல ஆசைங்கிறது எப்படி பொருந்தும் அப்படின்னா, இதுதான் உண்மை அல்லாத ஒன்றை உண்மை என்று நினைத்து அதனுடன் வாழ அவனில் ஏற்படக்கூடிய அந்த எண்ணம், அதுதான் ஆசை. அதை நம்ம பலவிதமா பிரிச்சு பார்த்தோம். பகவத்கீதையில இந்த ஸ்லோகத்தில் 37வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்லியிருக்கக்கூடிய விருப்பம் என்பது அந்த பாவ செயல்களை செய்வதற்குண்டான தூண்டுதலாக இருக்கக்கூடிய ஆசை. அந்த ஆசையை பத்தி மட்டும்தான் பேசுறோம் நாம. இந்த ஆசையை தொடர்ந்து வரக்கூடியதாகப்பட்டது சினம். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இவை நான்கும் இழுக்கா இயன்றது அறம். காம, குரோத, மோக, லோப, மத, மாச்சரியம். இது 6 விதமான அழுக்குகள் சொல்லப்பட்டிருக்கு. அதையே சுருக்கி திருவள்ளுவர் அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இவை நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அழுக்காறு அப்படின்னா தீய நினைப்புகள் அல்லது தீய விஷயங்கள் நமக்குள் பதிவது, அதனால் அது ஏற்படக்கூடிய ஆசை. அதை தான் சொல்றாரு இந்த இடத்துல. அது திருவள்ளுவரும் இங்க பகவத்கீதையில பகவான் என்ன சொல்ல வர்றாரோ அதையே தான் திருவள்ளுவரும் சொல்லியிருக்கார். அழுக்காறு, அதைத்தான் தொடர்ந்து வரக்கூடிய அவா, தவறான அறிவு, அந்த தவறான அறிவினால் வரக்கூடிய ஆசை, அதனால் வரக்கூடிய வெகுளி, கோபம், அதனால் வரக்கூடிய இன்னாச்சொல், இதனாலையும் தவிர்த்துட்டோம் அப்படின்னா அதுதான் அறம். அதுதான் பகவான் இடத்துல சொல்றார். மனிதனுடைய பாவ செயல்களுக்கு அந்த ஆசை என்பது காரணம். எதன் மீது நாம் ஆசைப்படுகிறோம் என்பது அவரவருடைய குணத்தை சார்ந்தது. அவரவருடைய குணத்தை சார்ந்துதான் அவர்கள் சங்கத்தை வைத்துக் கொள்வார்கள். எப்படிப்பட்ட மனிதர்களோடு எப்படிப்பட்ட விஷயங்களோடு நாம் பழக வேண்டும் என்பது அந்த குணத்தின் தூண்டுதலால் வரக்கூடியது. அந்த குணத்தின் தூண்டுதலால் வரக்கூடிய சங்கத்தினால் வரக்கூடிய அறிவினால் வரக்கூடிய ஆசை, விபரீதமான ஆசைங்கிறது இந்த இடத்துல பகவான் சொல்றார். அந்த அதையே இன்னொரு இடத்துல 38வது ஸ்லோகத்துல அது எப்படி சொல்றாருன்னா, 38வது ஸ்லோகத்துக்கு முன்னாடி 37ல பார்த்தோம். அப்படிப்பட்ட ஆசையை பகைவனாக நினைத்துக்கொள், துஷ்டனை கண்டால் தூர விலகு. எல்லாமே இந்த வேதத்தில் பகவத்கீதையில் சொல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், நம்முடைய பழமொழிகள், திருக்குறள் எல்லாமே ஒன்றுக்கொண்டு அற்புதமான சம்பந்தம் இருக்கக்கூடிய விஷயங்கள். எல்லாமே ஒரு விஷயத்தை மனுஷங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியது, ஒரே ஒரு அறிவை சேர்க்கக்கூடிய முயற்சி தான் எல்லாமே. இந்த திருக்குறளாக இருக்கட்டும், பகவத்கீதையாக இருக்கட்டும்,
வேதாந்தமாக இருக்கட்டும், நம்முடைய பழமொழிகளாக இருக்கட்டும், இந்த ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. துஷ்டனை கண்டால் தூர விலகு. இந்த இடத்துல துஷ்டன் யாருங்கிறத தெளிவா பகவான் சொல்லிட்ட, ஆசை. அந்த ஆசையை கண்டால் தூர விலகு. எப்படி தூர விலக முடியும்னா, அது துஷ்டன், அது பகைவன், எனக்கு தீங்கை விளைவிக்க கூடியது அப்படிங்கிற எண்ணம் வருகின்ற போது அதை விட்டு விலக முடியும். அப்படியே நீ அதை சத்ருவாக தெரிந்து கொள் அப்படின்னு சொன்னவர். இந்த இந்த குணத்திற்கும் ஆசைக்கும், அந்த ஆசையிலிருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு சாத்தியம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சான்ஸ், அதை 38ஆம் ஸ்லோகத்துல புகையினால் தீ சூழப்பட்டிருப்பது போலவும், கண்ணாடி அழுக்கால் மாசுபடுவது போலவும், தசையால் கர்ப்பம் மூடப்பட்டுள்ளது போலவும், ஆசை என்னும் திரையினால் ஆத்மஸ்வரூபம் மூடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத எடுத்து சொன்னார். அதை நாம் ரொம்ப விரிவாக பார்த்தோம். அந்த குணத்தை ஆசையோடு சேர்த்து சொல்லி, எந்த குணத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஆசை எவ்வளவு சுலபமாக நீங்கும். தீயினால் சூழப்பட்டிருக்கக்கூடிய, புகையினால் சூழப்பட்டிருக்கக்கூடிய தீ என்பது சத்துவகுணம் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஆசை எளிதில் அந்த ஆசையை அவனால் போக்கிவிட முடியும். கண்ணாடியில் பதிந்திருக்கக்கூடிய அழுக்காகப்பட்டது குணத்தில் இருக்கிற இடத்தில் இருக்கக்கூடிய ஆசை, அந்த ஆசை கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அந்த ஆசையை எடுக்க முடியும். தசையினால் மூடி இருக்கக்கூடிய கர்ப்பம், அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை நம் விருப்பத்திற்கு அதை நீக்க முடியாது, பார்க்க முடியாது. அப்போ காலம் கனியும் வரை காத்திருக்க வேண்டும். அது யாருக்கு அப்படின்னா, தமோ குணத்தில் இருக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய ஆசையாகப்பட்டது அவ்வளவு சுலபத்தில் நீக்க முடியாது. அது காலம் கனிந்து வந்து அவனை புரிந்து கொண்டு நாம் இதிலிருந்து விலக வேண்டும் என்ற எண்ணம் வருகின்ற போதுதான் அந்த விஷயம் நடக்கும். எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. 3 உதாரணத்தை வச்சு இதையும் நம்ம ரொம்ப விரிவாக நாம் போன வகுப்புல பார்த்தோம். 39வது ஸ்லோகத்துல பகவான் சொன்னது என்னன்னா, விருப்பம் எனப்படும் இந்த நிறப்பொன்னா தீ ஞானிக்கு நித்திய பகையாய் ஞானத்தை சூழ்ந்து நிற்கிறது. நம்ம ஞானத்தை சூழ்ந்து நமக்கு ஒரு வேலி வேணும். வேலி, அந்த வேலியை தாண்டி வராத அளவுக்கு அந்த ஆசையை கட்டுப்பாடுல வச்சிருக்கான். எப்படின்னா, அவன் நித்திய பகைவனாக அந்த ஆசையை பார்க்கிறான். அந்த ஆசையை எப்படி சொல்றாருன்னா, நிறப்பொன்னா ஆசை அப்படின்றாரு. இந்த ஆசையாகப்பட்டது எவ்வளவுதான் தீனி போட்டாலும் அது திருப்தி அடையவே அடையாது. அது இன்னமும் வளர்ந்து கொண்டே போகும். தீயில் எப்படி தீக்கு இறை போட அந்த தீ வளர்ந்து கொண்டே போகுமோ அது போல் ஆசையாகப்பட்டது அதை ஞானியாகப்பட்டவன் நித்திய பகையாக பார்க்கிறான். அவன் அந்த நித்திய பகையாக பார்க்கின்ற அந்த செயலாகப்பட்டது அவனுடைய ஞானத்திற்கு ஒரு அறம், அவனுடைய ஞானமாகப்பட்டது அதற்கு ஒரு அறம்னா பாதுகாவலாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஞானம் அறிவுதான் அப்படின்றத இந்த இடத்துல சொல்ற. அதே மறுபடியும் வேற ஒரு இடத்துல இன்னும் திருப்பி சொல்ல போறாரு. அப்ப அந்த அறிவு தான் இந்த ஆசைக்கு இருக்கக்கூடிய வேலியாக அமைய போறது, வேற எதுவுமே இல்லை. எதை பற்றிய அறிவு? அதுதான் நம்ம பகவத்கீதையில பார்க்கணும். அப்படிப்பட்ட அறிவை அடைந்த ஞானிக்கு அந்த ஞானமாகப்பட்டது அரணாக இருந்து அவன் அதை நித்திய பகைவனாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவத்தை உருவாக்கி அந்த ஆசை என்பது அவனை வந்து சேராமல் அவனால் நிம்மதியாக வாழ முடிகிறது. இது எதுக்கு பகவான் இந்த இடத்துல சொன்னார்னா, அல்டிமேட் கோல் என்ன பகவானோடது, ஆத்ம ஞானத்தை நாம் பெற வேண்டும். ஆத்ம ஞானத்தை பெறுவதற்குண்டான முதல் படியாகப்பட்டது கர்மயோகம். வெறும் கர்மயோகத்தை மட்டுமே நான் சொன்னால் உங்களுக்கு அதுல வந்து ஒரு தித்திப்பு இருக்காது. அப்ப அதுல நான் வந்து அந்த சுகர் கோட்டட் பீல் மாதிரி அப்பப்ப அந்த கர்மயோகத்தினால் நீ ஞான யோகத்தை அடைவதனால் ஞான யோகத்தினால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன, அந்த பலனை நம்ம முன்னாடி வைக்க 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 நமக்குள்ள ஒரு தூண்டுதல் வரும், இன்ஸ்பிரேஷன் வரும். ஆகா, இப்படிப்பட்ட பலனா, ஆசையே இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்? துறவி என்றால் எதை துறந்தவன்? ஆசையை துறந்தவன். ஆசையை துறந்து விட்டால் பாக்கி எல்லாத்தையுமே துறந்ததற்கு சமானம். அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா மிக அற்புதமாக இருக்கும். அமைதி எங்க இருக்கும்னா ஆசை இல்லாத இடத்துலதான் அமைதி இருக்கும். ஆசைனா என்னன்னா திருப்தி அடையாத ஒரு மனிதனுக்கு தான் ஆசை இருக்கும். ஆசையினுடைய ஒரு அந்த வெளிப்பாடு அல்லது அது உருவாவதற்கு என்ன காரணம்னா அவன் அதிருப்தியோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்களேன் இல்லையா?
ஆசை எப்போ வருது ஒரு விஷயத்து மேல? இப்ப நம்ம கிட்ட எது இருக்கோ அதுல நமக்கு திருப்தி இல்லாதப்போதான் ஆசை வருது. அப்போ ஒரு அதிருப்தியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு துறவி யாருன்னா சந்திருப்தி, சுய திருப்தி அடைந்தவனாக தன்னிடம், இதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். தன்னில் தானே இன்பத்தை காண்பவன், தன்னில் தானே அமைதியை காண்பவன். ஏன்னா அவங்கிட்ட அந்த அதிருப்தி இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்ககிட்ட ஆசை இல்லை. ஏன்னா சுய திருப்தி அடைந்தவன், செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு பர்சன்கிறதுனால அவங்கிட்ட ஆசை வராது. அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்டேஜுக்கு எப்படி வந்தான்னா ஆத்ம ஞானத்தை அடைந்ததனால் அவன் வந்தான். அப்போ அந்த ஞானம் என்ன ஆகுறதுன்னா வேலியாக அவனுக்கு இருந்து அந்த ஆசையை அருகே அண்ட விடாமல் தடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தையும் பார்த்தோம். 40வது ஸ்லோகத்தில் நம்ம ஒரு என்ட்ரியை போட்டோம்னால இந்திரியங்களும் மனமும் புத்தியும் இதற்கு நிலைக்கலன் அப்படின்னு சொல்ற. இது எல்லாத்துக்கும் எது காரணம்னா இந்திரியம், மனம், புத்தி, இதை சொல்ற. அதில் தான் நம்ம பார்த்தோம். இவற்றால் இது ஞானத்தை சூழ்ந்து மனிதன் மயங்கி விக்கிறது அப்படிங்கிறத நாம பார்த்தோம். இந்த பஞ்ச இந்திரியங்கள், மனம், புத்தி, இது 3 லெவல்ங்க. எப்படி இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல 38வது ஸ்லோகத்துல சொன்னார், புகையால் சூழ்ந்திருக்கக்கூடிய தீ, கண்ணாடியில் பதிந்திருக்கக்கூடிய அழுக்கு, தசையால் மூடப்பட்டிருக்கக்கூடிய கற்பம், ஒரு 3 விஷயத்தை எடுத்து சொன்னார் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த இடத்துல 3 விஷயங்களையும் ஒன்னா பார்க்க கூடாது. 3 விஷயங்களுக்கும் தனித்தனி நிலைப்பாடு இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்திரியங்களும் மனமும் புத்தியும் இதற்கு நிலைக்கலன் அப்படின்னா என்னன்னா இதுதான் இதற்கு பேஸ். மனிதனுடைய ஆசைக்கு எது பேஸ்னா இந்த 3 விஷயங்கள். அப்ப இந்த ஆசையுடைய இருப்பிடம், அதாவது பகைவனுடைய இருப்பிடம் தெரிந்து விட்டால் எங்கே தாக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும். எங்கே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எங்கே தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். அதுதான் இந்த 40வது ஸ்லோகத்துல பகவான் நமக்கு எடுத்து சொல்ற. இந்த 3 விஷயங்கள் தான் பஞ்ச இந்திரியங்கள், அதுக்கு பிறகு மனம், அதற்கு பிறகு புத்தி. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, போன வகுப்பே அதை நம்ம டச் பண்ணினோம். இப்போ நான் சொன்னேன், ஆசையை தூண்டிவிடக்கூடிய சக்தியாகப்பட்டது வெளியே இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கு கிடையவே கிடையாது. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு எதன் மீது ஈடுபாடு இருக்கிறதோ அவர்களுக்கு அதன் மீதுதான் ஆசை வருமே ஒழிய வேற எந்த விஷயத்திலுமே வராது. பஜனை கேட்டு பஜனையில ஈடுபட்டு அப்படியே உருகி போய் அந்த பாட்டோட பாட்டாக கலந்து அதன் மீது அதிகமாக ஈடுபாடு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பஜனைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை வரும். அவளை கூப்பிட்டு இன்னைக்கு ஒரு லட்சாட்சண அர்ச்சனை இருக்கு, நீங்க வாங்கோ வந்து உட்காருக்கோ அப்படின்னு சொன்னா அவளுக்கு அங்க உட்கார முடியாது. ஏன்னா இந்த அர்ச்சனை பண்றதுங்கிறது அந்த பஜனை பாட்டு மாதிரி அந்த ஏத்தம் இறக்கம் எல்லாம் இருக்காது, அந்த ஸ்ருதி எல்லாம் இருக்காது, அந்த வேகம் இருக்காது. அது ஒரு ரித்தம்ல போயிட்டு இருக்க அர்ச்சனை. அதுல இவர் சும்மா உட்காந்துருக்கணும். அப்ப இவருக்கு அது மேல ஆசை வராது. கோவில்ல போய் லட்சார்ச்சனை நடக்கிறது, அதுல உட்கார அவருக்கு பக்தி இருக்கு. பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும், பக்தி இருக்கு. ஆனால் அவருடைய பக்தியின் வெளிப்பாடு, அவருடைய அந்த வெளிப்பாட்டிற்கு உண்டான விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா பஜனை. அப்ப அவருடைய கவனம் எங்கெல்லாம் இந்த நோட்டீஸ் பாக்குறாங்களோ இந்த இடத்துல இன்னைக்கு பஜனை இருக்குன்னா போயிடுவார் அவர். அதுல அவருக்கு ஆசை. அப்ப அவருடைய கவனம் அங்கதான் போகும். பக்கத்துலயும் ஒரு பெரிய அந்த பஜனை போஸ்டரை விட 4 மடங்கு பெருசா ஒரு போஸ்டர் போட்டிருப்பான். இந்த கோவில்ல இந்த தேதியில இந்த சுவாமிக்கு லட்சார்ச்சனை நடக்கிறது, பக்த கோடிகள் வந்து சிறப்பாக நடத்தி கொடுக்க மாதிரி கேட்கணும், பெருசா போட்டிருப்பான். அவனுக்கு அது கண்ணுக்கே தெரியாது. ஆனால் அவனுக்கும் பக்தி இருக்கிறது. அப்போ வெளியே இருக்கக்கூடிய விஷயமாகப்பட்டது ஆசையை தூண்டிவிடக்கூடிய சக்தி இருக்கக்கூடியதாக இருந்தால் அந்த போஸ்டர் அவனுக்கு ஆசையை தூண்டி விடணுமே. அவனுக்கு மட்டும் இல்லை,
ஒருத்தருக்கு கடவுள் மீது பக்தி இல்லைன்னு வச்சுக்கோ, அவன் 2 போஸ்டருமே பார்க்க மாட்டான். பக்கத்துல ஒரு சினிமா போஸ்டர் இருக்கும், அதை பார்த்துட்டு அந்த தியேட்டருக்கு போவான். அப்ப அந்த வெளியில இருக்கக்கூடிய விஷயத்திற்கு ஆசையை தூண்டி விடக்கூடிய சக்தி இருக்கா? கிடையவே கிடையாது. இதை நல்லா ஆழமா புரிஞ்சுக்கும். பொதுவா மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னன்னா, தன்னுடைய நிலைக்கு வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை குறை கூறுவதுதான். அதனாலதான் இப்படி ஆச்சு, இதனாலதான் இப்படி ஆச்சு, அது அப்படி ஆச்சு, இது இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி எதனாலுமே எதுவும் ஆகாது. எதனாலே ஏதோ ஒன்றினால் ஒன்று நடக்க வேண்டும் என்றால் அந்த ஒன்றினால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அது நடக்க வேண்டும். ஆனா அப்படி நடக்கிறது கிடையாது. இதெல்லாம் நாம 2வது அத்தியாயத்திலும் ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், மரணத்தை உதாரணமாக வைத்து. ஆனாலும் இதை நாம் மீண்டும் மீண்டும் பேசி மீண்டும் மீண்டும் கேட்டு இதை நமக்குள் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம கண் எங்க போகும்? நம்ம எதை நினைக்கிறோமோ அந்த வஸ்து கிட்ட தான் கண்ணு போகுமே ஒழிய கண்ணுக்கு தானா எங்கேயோ போய் எதையோ பார்க்கறது. 1008 விஷயம் கண்ணு முன்னாடி இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணுக்கு தான் குறிப்பா பார்க்கும் கண். இதெல்லாம் அந்த குணம் சார்ந்தது. அதையும் நாம புரிஞ்சுக்கணும். அப்போ ஆசை என்பது வெளியே இல்லை, நமக்குள் இருந்து உருவாகக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஆசை. ஆசைக்கு காரணம் அதிருப்தி. நல்லா அதையும் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தின் மீது நமக்கு ஏற்படக்கூடிய ஆசையின் காரணம் என்னன்னா அதிருப்தி. அப்ப இது இந்த இடத்துல இப்படி சொன்னாரு. இதை நம்ம அடுத்த ஒரு ஸ்லோகத்தோட இன்னமும் நாம கணக்கு போட்டு பார்ப்போம். ஆனா இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்திரியங்களும் மனமும் புத்தியும் இதுதான். அப்ப நம்ம எங்கன்னா ஹேண்டில் பண்ணணும்னா, நம்ம பகைவன் எங்க இருக்கான்னா நம்ம கிட்டதான் இருக்கான். ஐஸ்கிரீம்ல இல்ல, ஐஸ்கிரீமை வெளியில கொண்டு வந்து காட்டக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ல இல்ல, நம்ம கிட்டதான் இருக்கான். அந்த பகைவன் எனக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு என்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்கான். என்ன அவனால எப்படி ஏமாத்த முடிஞ்சது? நான் அப்படிப்பட்ட ஏமாளியா இருக்கேன். ஏமாளியை தான் ஏமாத்த முடியும், புத்திசாலி ஏமாத்த முடியுமா? முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட ஏமாளியாக நாம் இருக்கின்றோம். அதனால என்னன்னா, அந்த பகைவன் நமக்குள்ள சுகமா இருக்கான். திஸ் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் மீ. இவன் என்ன கண்டே பிடிக்க முடியாது. இது ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்க முன்னாடி, நான் மறுபடியும் சொல்ற மாதிரி அந்த கதை. ஒரு பெரிய வியாபாரி, அவருக்கு அந்த ஊருக்கு வியாபாரத்தை முடிச்சுட்டு கையில் நிறைய பணம் எல்லாம் வந்திருக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டு அவருடைய ஊருக்கு போறாரு. ஒரு 2.25 நாள் பயணம், 2 இரவுகள் ட்ரெயின்ல கழிச்சாகணும். இதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு திருடன் அந்த கம்பார்ட்மெண்ட்லயே ஏறணும். இவர் எங்க பர்த் எடுத்து படுத்துட்டு இருக்காரோ அதே இடத்துல ஒரு பர்த் அவனும் எடுத்துக்கிறான். இவன் தூங்கும் போது இவங்கிட்ட இருந்து இந்த பணத்தை எடுத்துடணும், எடுத்துட்டு அடுத்த ஸ்டேஷன் இறங்கிடலாம். ஸோ அவன் ஐடியா தெளிவா இருக்கான். அந்த பிஸ்னஸ் மேன் எப்படா தூங்குவான் பார்த்தா கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தா ராத்திரி அந்த வியாபாரி தூங்கிட்டான். ஆஹா, நல்லா தூங்கிட்டான், கொரட்டை வேற விட்டுன்னு இருக்கான். இதுதான் சமயம் சொல்லி அவன் பேக் எல்லாம் கொடாயிரம், பணம் கிடைக்கல. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் அந்த பணத்தை எண்ணி உள்ள வைக்கிறத பார்த்தான். இப்ப தேடுறான், அந்த இடத்துல பணத்தை காணும். விட மாட்டேங்கிறான் அவன், ஏன்னா நிறைய பணம் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்குள்ள பகல் வர ஆரம்பிச்சிருக்கு, வேற வழி இல்லைன்னு சொல்லி அவன் பர்த்ல போய் படுத்துட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வியாபாரி இருந்த ஒண்ணுமே அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததாவே தெரியல அப்பா அப்படின்னு சோம்பலை முடிச்சார். அப்பான்னு நேரம் எழுந்து டாய்லெட் போனாரு. அவருடைய காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாரு. அவர் வந்த உடனே இந்த திருடனே எழுந்து போயிட்டு அவன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தான். அப்படி போச்சு. டே டைம் ஒன்றும் பண்ண முடியாது, போறவெல்லாம் நிறைய பேர் இருக்கா. பேசாம அன்னி ராத்திரி 2வது நாள் ராத்திரிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் திருடன். அந்த ராத்திரி வந்தது. வியாபாரி தூங்கிட்ட, இவனும் தேடுறான், பணம் கிடைக்கல. இவனும் நல்ல பக்கா திருடன். இவனுக்கே இது ஒரு பெரிய சவாலா மாறி போச்சு. இவன் லைஃப்ல இப்படி ஒரு அனுபவம் அவனுக்கு கிடைச்சதே இல்லை. என்றாரு காலையில பணத்தை எண்ணி பையில வைக்கிறாரு. ராத்திரி எங்க காணாம போறதுன்னு தெரியல அவனுக்கு. தேடினான்.
முடியல. அவனால வெறுத்து போயிட்டான். அவன் நாம திருடனா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை, யூஸ்லெஸ் பீப்புள் அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த நாளைக்கு காத்தால விடிஞ்சுடுத்து. அன்னைக்கு சாயந்தரம் ஊர் வந்துடும். அந்த வியாபாரி கிட்ட பொறுக்க முடியாம கேட்டான், இந்த மாதிரி நான் ஒரு திருடன், இந்த ட்ரெயின்ல ஏறினது உங்ககிட்ட இருக்கிற பணத்தை திருடுறதுக்கு. நானும் 2 ராத்திரியா தேடிட்டு இருக்கேன், அந்த பணம் கிடைக்கல. ஆனா காலையில நீங்க என்ற பணத்தை எண்ணிட்டு பையில வைக்கிறேன், ராத்திரி நான் தேடுறேன், அந்த பணம் பையில இல்லை, எப்படின்னா. அந்த வியாபாரி சிரிச்சுக்கிட்டே சொன்னான், நீ ஏறும்போதே எனக்கு தெரிஞ்சு போச்சுப்பா நீ திருடன்ட்டு. அதனால நீ ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி டாய்லெட்டுக்கு போவே இல்லையா, நீ டாய்லெட்டுக்கு போன உடனே என்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து உன் தலகாணி கடையில் வச்சிருவேன். ஏன்னா நீ உன் இடத்துல தேட மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்கிட்ட தான் தேடுவேன்னு தெரியும். அதனால உன் தலகாணி கடையில் வச்சுட்டு நான் நிம்மதியா தூங்குவேன். காலையில நீ போய் டாய்லெட்டுக்கு போக பத்தியா, அந்த நேரத்துல அந்த தலகாணி கடையில இருந்து பணத்தை எடுத்துருவேன். அந்த கதையில வர்ற மாதிரி தாங்க நாம வெளியில தான் தேடிட்டு இருக்கோம். என் பகைவன் வெளியிலேயே எங்கேயோ இருக்கான், ஐஸ்கிரீம் அட்வர்டைஸ்மெண்ட்ல இருக்கான், ஐஸ்கிரீம்ல இருக்கான், காப்பியில இருக்கான், அதுல இருக்கான், இதுல இருக்கான், சோஃபால இருக்கான், ஏசியில இருக்கான், எதெல்லாமோ தேடிட்டு இருக்கோம். அவன் எனக்குள்ளே உட்காந்து இருக்கான், சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னை பார்த்து, அட முட்டாளே, உங்களுக்குள்ள உட்காந்து இருக்கேன், உள்ள தேடாம நீ வெளியில தேடிட்டு இருக்கிய அப்படின்ட்டு. அது ஒரு பழைய சினிமா பாட்டு ஒன்று, ஒரு ஜெமினி கணேசன் வந்து சிவனா வருவார், சிவாஜி தான் ஏதோ ஒரு அப்பெல்லாம் இந்த புராண படங்கள்லாம் வந்துட்டு இருக்கீங்க. அப்போ இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கவே. அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த பகைவன் எனக்குள் இருக்கிறான், ஆசை என்கின்ற பகைவன் எங்க இருக்கான், என்னுடைய இந்திரியங்களும் மனமும் புத்தியும் அங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அப்ப நாம எதை அட்டன் பண்ணணும், இந்த பகைவனை அழிக்க வேண்டும் என்றால் எதை நாம கையாள வேண்டும், எதை நாம் எந்த இடத்துல நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படின்னா, இந்திரியங்கள் மனம் புத்தி இந்த 3 இடத்துல தான் நம்ம அட்டாக் பண்ணணும். அதற்குண்டான விஷயங்களைத்தான் இந்த இடத்துல சொல்றேன். 5 புலன்கள் மூலியமாக விஷயம் மனதிற்குள் செல்கிறது, மீண்டும் மீண்டும் மீண்டும். அதே மாதிரி ஆசைங்கிறது ஒரு விஷயத்தை ஒரு முறை பார்த்தவுடன் நமக்கு அந்த ஆசை வந்துருமான்னு வராது. அதன் மீது மீண்டும் 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 என்னுடைய கவனம் செல்கிறது, அதை பற்றி மீண்டும் மீண்டும் காண்பது, கேட்பது, இதெல்லாம் தான். அப்ப என்ன ஆகுதுன்னா, அது போய் மனசுல பதியுது, எண்ணமாக மனதில் பதிகிறது. மனதில் பதிகின்ற பொழுது மனதில் பதிந்த எண்ணமாகப்பட்டது பிறகு புத்தியில் சென்று அது புத்தியில் பதிவாக பதிகிறது. மனதில் எண்ணமாக உருவாகி புத்தியில் அது பதிவாக பதிகிறது. அதுக்கப்புறம் தான் அது ஆசையா மாறுறது. எடுத்த உடனே ஆசை வந்துடாது ஒரு விஷயத்துல, ரிப்பீட்டடா அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வர வரதான் அது ஆசையாக மாறுகிறது. அப்படிங்கிறது ரொம்ப அழகா 40வது ஸ்லோகத்துல சொல்லி 41வது ஸ்லோகத்துல பகவான் சொல்லக்கூடியது என்னன்னா, ஆதலால் பாரத ரேஹே. அப்பப்போ அர்ஜுனனை எழுப்பி விடுவார். என்ன அப்பப்போ செக் பண்ணிப்பார், அர்ஜுனா உங்கள்கிட்ட தான் நான் சொல்றேன். அதனால அர்ஜுனனுடைய பல பேரெல்லாம் அப்பப்போ எடுத்து சொல்வேன். சொல்லிட்டு, நீ தொடக்கத்தில் இந்திரியங்களை கட்டுப்படுத்தி கொண்டு ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அழிப்பதாகி இந்த பாவத்தை கொன்று விடு. என்னெல்லாம் வார்த்தைகள் பயன்படுத்துறாரு. 3 அடி இருக்கக்கூடிய ஸ்லோகம், எவ்வளவு வார்த்தைகள் பயன்படுத்தினார் பாருங்க, ஆழமான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கார். ஆதலால் அர்ஜுனா, நீ தொடக்கத்திலேயே don't allow it to grow, வேறு விடுவதை வரைக்கும் காத்திருக்காத, தொடக்கத்திலேயே கட்டுப்படுத்தி விடு. அதான் சொல்லுவாங்க, 5ல் விளையாதது 50ல் விளையாது. எது மனசுல இருக்கக்கூடிய ஆசையை தான் சொல்றேன். சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் தப்பு சார், நாங்க 5 வயசுல படிக்கல, நாங்க பாரு 60 வயசுல டிகிரி வாங்கிட்டோம். 60 வயசுல நீ டிகிரி வாங்கு, இல்ல வேற ஏதாவது வாங்கு, என்ன பிரயோஜனம்? அதை பத்தி நம்ம இந்த இடத்துல பார்க்கவே இல்லை. 5ல் விளையாதது 50ல் விளையாதுங்கிறது அதை பற்றி அல்ல.
நம் பழமொழிகள் சாதாரண விஷயங்களை கூறுவதாகவே கிடையாது. பழமொழிகள் எப்பவுமே ஒரு உயர்ந்த கருத்தை எடுத்து சொல்லக்கூடியதுதான் பழமொழியினுடைய நோக்கம். 5 வயசுல படிக்கலன்னா 50 வயசுல படிக்க முடியாது, எது அதெல்லாம் படிக்கலாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம், பேப்பர்ல எல்லாம் நியூஸ் வருது, 90 வயசுல எல்லாம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி டிகிரி வாங்குறான், போஸ்ட் கிராஜுவேட் ஆகிறேன், என்னெல்லாமோ இருக்கு நடக்கிறது நம்ம பார்க்குறோம். சார் நான் அந்த வயசுல படிக்கல, இப்ப படிக்கிறேன்னு படிக்க முடியும். என்ன, அன்னைக்கு நீ படிச்சிருந்தா சீக்கிரமா படிச்சிருப்ப, இன்னைக்கு கொஞ்சம் மெனக்கட்டு படிக்கணும், ஆனா முடியும். அப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி இந்த பழமொழி கூறுவதில்லை. சரியான அறிவு, இந்த ஆத்ம ஞானம், இதெல்லாம் தான் குருகுலத்துல சொல்லி கொடுத்துட்டு இருந்த. பிரம்மச்சரியம் சொன்னாலே என்ன அர்த்தம்? பிரம்மத்தை பற்றி அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய இடத்திற்கு பெயர் தான் பிரம்மச்சரியம், ஆசிரமம். பிரம்மத்தை அறிந்து கொள்வது, குருவின் துணையோடு பிரம்மத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசிரமமாக அமையக்கூடியது பிரம்மச்சரியம். நம்மள உடனே பிரம்மச்சாரின்னா கல்யாணம் ஆகாதவெல்லாம் பிரம்மச்சாரி நினைச்சுட்டோம். அப்படி இல்லை. அந்த அறிவு நமக்கு வராத வரைக்கும் நாம பிரம்மச்சாரி கூட கிடையாது. அதுக்குள்ள என்டர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆத்ம ஞானத்தை, பிரம்மத்தை அறியக்கூடிய அந்த இடத்துக்குள்ள நம்ம நுழையலன்னு சொல்லிட்டாலே நாம பிரம்மச்சாரி கூட கிடையாது. அப்புறம் தானே கிரகஸ்தன் அதுக்கு எல்லாம் சொல்றது. அதனால்தான் பிரம்மச்சரிய ஆசிரமத்தை முதலில் வைத்தார். இந்த அறிவை பெற்று நீ கிரகஸ்த ஆசிரமத்திற்குள் நுழைந்தால் உன்னுடைய கிரகஸ்தாசிரமம் மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் இந்த அறிவில்லாமல் நம்ம கிரகஸ்தாசிரமத்திற்குள் சென்றால் அந்த ஆசிரமம், அந்த கிரகஸ்தாசிரமம் என்று சொல்லக்கூடிய இல்லறம் என்று சொல்லக்கூடியது இல் இருக்கும், அறம் இருக்காது. நீங்க அதனால வீட்டுல நிறைய பேர் வீட்டுல சண்டை, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு 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 அந்யோன்யம் இல்லை, ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் எந்த அறிவு கிடைக்க வேண்டுமோ அந்த அறிவை நம்ம இந்த அகாடமிக்ஸ் எல்லாம் போறோம்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது தவறு இல்லை, ஆனால் அது போராது, அது முக்கியம் அல்ல. பேஸ் பிரம்மஞானம், பிரம்மஞானம். அந்த அறிவு இல்லாமல் நம்ம கிரகசாஸ்திரமத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா அந்த கிரகஸ்தாஸ்திரமும் ரொம்ப கொடூரமா இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பல தவறான வழிகளில் போய் சொத்து சேர்க்கணும் சொல்லி லஞ்சத்தை வாங்கி திருட்டுத்தனம் பண்ணி என்னெல்லாமோ நாம பண்றோம். ஆம்பளைங்க தான் அப்படின்னா பொம்பளைங்க இப்ப இன்னைக்கு சிலைக்கு அதுக்கு ஆம்பளைய விட பயங்கரமா இருக்காங்க. ஏன்னா அந்த எந்த ஆசிரமத்துல இருந்து வந்திருக்காங்க, எந்த அறிவை பெறாமல் அவர்கள் வந்து விட்டார்கள், அதற்குள் அதனுடைய ஒரு தாக்கம். அப்ப அவங்களும் லஞ்சம் வாங்குறாங்க, தப்பான வழியில போறாங்க, எல்லாமே பண்றாங்க. அப்போ அதை தொடக்கத்திலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்றால், சிறு வயதிலேயே 5 விளையவில்லை என்றால் 5வது அந்த சிறு வயதிலேயே அந்த பிராயத்திலேயே அதை எடுத்து கிள்ளி எறிய முடியவில்லை என்றால் வளர்ந்த பிறகு முடியுமான்னா முடியாது. வேறு ஊன்றி போயிருக்கக்கூடிய ஒரு மரத்தை வெட்டுவது என்பது எவ்வளவு சிரமமானது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹாபிட்ஸ் டை ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இங்கிலீஷ்ல இருக்கு. பழக்கம் என்பது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை, அதையும் சொல்லிட்டா. 5 விளையாதது 50 விளையாது, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை. அப்போ அதனால்தான் இந்த இடத்துல சொல்றாரு, தொடக்கத்திலேயே இந்திரியங்களை கட்டுப்படுத்தி கொண்டு விடுன்ற. அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி வரல, நமக்கெல்லாம் வயசாயிடுத்து, இப்பதான் நம்ம பகவத்கீதை கேட்க ஆரம்பிச்சிருப்போம், இதெல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கோம், இப்ப முடியுமா முடியாதா? என்ன பண்றது? நாங்க 50-60 வயசு ஆயிடுத்து, அப்படியே ஊறிட்டோம் அதுலயே இத்தனை வருஷம். இங்கேயோ பகவான் தொடக்கத்திலேன்றார், இனிமே புதுசா ஏதாவது வராம வேணா பாத்துக்கலாம், வந்ததை என்ன பண்றது, அதுவே மூட்டை மாதிரி இருக்கே. பொறுமை,
பொறுமை, பொறுமை, முயற்சி திருவினையாக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். நாம இப்ப எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சியாகப்பட்டது நமக்கு அடுத்த ஒரு நல்ல பிறப்பை கொண்டு வந்து சேர்க்கும்ங்கிறதுல நீங்க உறுதியா இருந்துக்கும். இந்த ஜென்மத்துல நமக்கு மோட்சம் கிடைக்குமான்னா கேள்விக்குறிதான். ஆனா அதற்குண்டான சரியான பாதையில போயிட்டு இனி நம்ம பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகத்துல பகவானே சொல்ல போறார், நானே உன்னை விட்ட இடத்துல இருந்து கூட்டிட்டு போய் கரெக்டா ஆரம்பிக்க வைக்கிறேன்றார் பகவான். நீ இந்த ஜென்மத்துல எங்க விட்டியோ அங்கிருந்து ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு என்ன சூழ்நிலை வேணுமோ அதை நான் ஏற்படுத்தி தரேன், இது என்னுடைய கேரண்டின்றார் பகவான். கிருஷ்ணாஸ் கேரண்டி. அப்ப நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம். அதனால அதை பத்தி நாம இப்ப யோசிக்க வேண்டாம். ஆனா இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆரம்பத்திலேயே கெல்லி எரிஞ்சிருங்கோ, கட்டுப்படுத்தி கொண்டு ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அழிப்பதாகிய. அது என்ன ரெண்டு வார்த்தை? ஞானம்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு, விஞ்ஞானம் ஒண்ணு சொல்லியிருக்காரு. இவர் எந்த சயின்ஸை பத்தி பேசுறார்? ஞானம் இஸ் ஈக்குவல் டு நாலேஜ், விஞ்ஞானம் இஸ் ஈக்குவல் டு சயின்ஸ். அப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம். அப்படின்றப்போ அதையே நம்ம எடுத்துப்போமே, நாலேஜ் அண்ட் சயின்ஸ். நாலேஜ்னா ஞானம், ஒன்றை பற்றிய அறிவு. சயின்ஸ் விஞ்ஞானம் அப்படிங்கிறது அந்த அறிவை ஊர்ஜிதப்படுத்தக்கூடியது விஞ்ஞானம். ஒரு விஷயத்தை பத்தின ஒரு அறிவு இருக்கு, பட் அந்த அறிவை வந்து சயின்டிபிக்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுதான் சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் சயின்ஸ். சயின்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது. நாலேஜ்ங்கிறது இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது. அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகலை அப்படின்னா அந்த இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு 4ஆம் வட்டத்தில் ஃபேட் ஆகிடும். பிகாஸ் அது சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் விஞ்ஞானம். ஆனால் இந்த இடத்துல பகவத்கீதையில் எந்த ஒரு ஞான விஞ்ஞானத்தை பற்றி பேசுகிறார் பகவான்? கண்டிப்பாக வேற எதை பற்றியும் பேச மாட்டேன். எந்த சயின்ஸை பற்றியும் பேச போகிறது இல்லை. எலக்ட்ரானிக் சயின்ஸா, கம்ப்யூட்டர் சயின்ஸா, பயோகெமிஸ்ட்ரியா, அதெல்லாம் பேச போகிறது இல்லை. பகவத்கீதைன்னு சொல்லிட்டாலே ஒரே ஒரு ஞானம் தான். என்ன ஞானம் அது? ஆத்ம ஞானம். ஆத்மா என்பது இருக்கிறது, அது உண்மை என்பது ஞானம். நான் தான் அந்த ஆத்மா என்பது விஞ்ஞானம். அதுதான் இங்க புரிஞ்சு. அதுதான் பகவான் சொல்றார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஐ கெட் த நாலேஜ் ஆஃப் ஆத்மா. பிரம்ம ஞானத்தை நான் அடைகின்றேன், அது ஞானம். பிரம்ம ஞானத்தை பெற்ற நான் அந்த ஆத்மா என்று, அந்த பிரம்மம் என்று சொல்லக்கூடிய விஷயம், ஆத்மா என்று சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட நான் அடுத்த நிலையில் என்ன அறிந்து கொள்கிறேன்னா, அது வேறு எதுவுமே கிடையாது, நான் தான் அது என்ற நிலை. அந்த நிலை தான் விஞ்ஞானம். So now you have established. First என்ன பண்ணின? ஆத்மான்றது ஒன்று இருக்குன்றத தெரிஞ்சுட்டேன். Now I want to establish where is it, what is it. Then I establish that is me. நான் தான் அகம் பிரம்மாஸ்மி. நான் தான் அந்த ஆத்மா. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? தத் துவம் அசி. அது நீதான் குரு சொன்ன, அப்ப அறிவாக இருந்தது. பிறகு நான் புரிந்து கொண்டு விட்டேன், அது நான் தான், அது அகம் பிரம்மாஸ்மி. அப்ப இந்த தத்துவமசிக்கும் அகம் பிரம்மாஸ்மிக்கு என்ன வித்தியாசம்னா, தத் துவம் அசி, அது நீதான் அப்படின்ட்டு வேற ஒருத்தர் நமக்கு எடுத்து சொல்ற. தத் துவம் அசி, துவம் அசி. ஆனா அடுத்தது நான் என்ன பண்ணிட்டேன்? அதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் அந்த ஆத்மா, அந்த விஞ்ஞானம். அந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அழிக்கக்கூடிய அந்த பாவம். எது பாவம்? இந்த இந்திரியங்கள்.
அந்த பாவத்தை செய்யக்கூடிய, கொல்லக்கூடிய அந்த விஷயத்தை செய்யக்கூடியது இந்த இந்திரியங்கள். அப்ப அந்த இந்திரியங்களை நீ தொடக்கத்திலேயே கட்டுப்படுத்தி விடுன்னு சொல்லி 41வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லி, 42வது ஸ்லோகத்துல அதே இன்னும் கொஞ்சம் கூட அழகாக விரிவாக்கி, இந்திரியங்களை உயர் உடையன என்கின்ற அவற்றிலும் மனம் மேல், மனதை காட்டிலும் புத்தி மேல், புத்திக்கு மேல் அவன். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்தோமா, நாம 40வது ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்? இந்திரியங்களும் மனமும் புத்தியும் நிலைக்கலன், அதுதான் பேஸ், ஆசை கொண்டான இடம், அதுதான் சொன்னோம். அதை எப்படி சொல்றாரு இப்போ? நான் இப்ப இந்த ஆசை வந்துடுத்து, இந்திரியங்கள் மனம் புத்தி எல்லாம் சொன்னோமே, ஆத்மான்னு பேசிட்டோமே, இந்த முன்னாடி 41வது ஸ்லோகத்துல இந்திரியங்களை ஆரம்பத்திலேயே கட்டுப்படுத்தின்னு சொன்னாரே அப்படின்னா, அப்ப இப்ப இங்க அடுத்தது என்ன சொல்றாருன்னா, ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளை கொண்டு போற. மேல ஆத்மாவை வச்சுட்ட, எல்லாத்துக்கும் மேலானது ஆத்மா. ஆத்மாவுக்கு அருகில் இருக்கக்கூடியது புத்தி, அதைவிட தள்ளி இருக்கக்கூடியது மனம், அதைவிட மிக தள்ளி இருக்கக்கூடியது இந்திரிய கட்டுப்பாடு. அப்படின்னா என்னன்னா, இந்த ஒன்னொன்னா உடைச்சுக்கிட்டு வரணும். நம்ம அந்த இந்திரிய கட்டுப்பாடே பண்ண முடியலன்னா, ஆத்மாவிலிருந்து மிக, ஆத்மான என்ன அர்த்தம்? ஆத்ம ஞானம், அதிலிருந்து மிக தொலைவில் இருக்கிறோம். அதிலிருந்து நாம் மிக தொலைவில் இருக்கிறோம். இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும், மனதை கட்டுப்படுத்த வேண்டும், பிறகு அறிவை அடைய வேண்டும். அறிவை அடைகின்ற பொழுது நாம் ஆத்மாவிற்கு மிக அருகில் வந்து விட்டோம். எந்த அறிவை பற்றி இங்கு பேசிக் கொண்டிருக்கிறார் பகவான்? கர்ம யோகத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார். அப்ப சுத்தி சுத்தி வந்துட்டார் பாருங்க, சுத்தி சுத்தி வந்துட்டார். ஒரு நிமிஷம் இருந்தா, சாரி, சுத்தி சுத்தி அவர் வந்துட்டார் பார்த்தீங்களா? அப்ப இந்த கர்ம யோகம், இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு என்ன? கர்ம யோகம். கர்ம யோகத்தை ஏன் நாம் செய்ய வேண்டும், அல்லது கர்மத்தை ஏன் யோகமாக செய்ய வேண்டும்? நாம் அடைய வேண்டிய இலக்காகப்பட்டது ஆத்ம ஞானம். நாம் மாற வேண்டியது ஞானியாக, துறவியாக. அந்த புத்தி முதல்ல வரணும் நமக்கு. கர்மத்தை யோகமாக செய்யக்கூடிய அந்த புத்தி, ஈஸ்வர அர்ப்பணம், ஈஸ்வர பிரசாதம், இந்த புத்தி நமக்கு வரணும். அந்த புத்தி தான் ஆத்ம ஞானத்திற்கு மிக அருகில் இருக்கிறது. ஆனா அதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் இருக்கு. அது நம்ம கூடவே இருக்கு. அது எங்கேயோ இருந்துருச்சுன்னா கவலை இல்லை, நேரடியா நான் கர்மயோகத்துக்குள்ள போயிடுவேன். ஆனா நான் அந்த கர்மயோகத்திற்குள் செல்வதற்கு 2 பெரிய தடைகள் இருக்கிறது. ஏன்னா அந்த கர்மயோகத்திற்குள் வந்தால்தான் நான் அதன் அருகில் இருக்கக்கூடிய ஆத்மாவை அறிந்து கொள்ள முடியும். அதுதான் அழகா சொல்றேன். அப்ப நான் அந்த புத்தியை பெற வேண்டும். கர்மயோகத்தை பற்றிய புத்தி என்னது? அது என்னுடைய செயல்கள் அனைத்தும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அனைத்துமே ஈஸ்வரனுடைய பிரசாதம் என்று புத்தி வர வேண்டும். ஆனால் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய 2 விஷயங்கள் இந்திரியங்கள். இந்திரியங்கள் வழியாக விஷயங்கள் உள்ளே சென்று நம் மனதில் வாசனையாக பதிந்து, அது பிறகு நம் புத்தியை ஆள ஆரம்பித்து விடுகிறது. அதனால்தான் நம்மளால கர்மத்தை செய்கின்றோம், ஆனால் கர்மத்தை யோகமாக செய்ய முடியவில்லை. ஏன் யோகமாக செய்ய முடியல அப்படின்னா, இன்னமும் இந்திரியமும் மனமும் ஓங்கி இருக்கு. இன்னமும் இந்திரியமும் மனமும் ஓங்கி இருக்கு. அப்ப அது சார்ந்த விஷயம் தான் புத்தியில போய் உட்கார்ந்து. இன்னமும் என்னால நான் செய்யக்கூடிய செயல்களை ஈஸ்வர அர்ப்பணமாகவோ கிடைக்கக்கூடிய பலனை பிரசாதமாகவோ பார்க்க முடியவில்லை. அப்ப அதற்கு என்ன வழின்னா,
இந்திரிய கட்டுப்பாடு. இந்திரியங்களை கட்டுப்படுத்த மனமாகப்பட்டது கட்டுப்படும். மனம் கட்டுப்படுகின்ற பொழுது கர்மயோகத்திற்கு செல்வோம். கட்டுப்பட்ட மனதுடன் கர்மயோகத்தை செய்கின்ற பொழுது மனம் தூய்மை அடைகின்றது. இப்ப மனசு எப்படி இருக்கு? தூய்மையான மனம், ஒரு அமைதியான மனம். என்னது? நாம என்னெல்லாம் செய்யறோமோ அது எல்லாமே ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம். எதுக்கும் செய்யல. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து, சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து, சர்வம் ஈஸ்வரார்ப்பணமஸ்து. எந்த பகவானோட பேரை வேணா போட்டுக்கணும். சர்வம் பிள்ளையார் அர்ப்பணமஸ்து, சர்வம் முருகன் அர்ப்பணமஸ்து, சர்வம் வெங்கடாஜலபதி அர்ப்பணமஸ்து. எந்த கடவுளை வேணா நீங்க போட்டுக்கணும். அப்புறம் என்ன செஞ்சோமோ அதுல இருந்து ஒரு பலன் இருக்குமே, அந்த பலனை ஒரே பாவத்தோடு தான் நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன். இந்த பாவத்துக்கு முன்னாடி என்கிட்ட 2 பாவம் இருந்தது. என்னது? விருப்பு வெறுப்பு அப்படின்ற 2 பாவம் இருந்தது. இப்போ எனக்குள்ள ஒரு பாவம் தான் இருக்கு. என்ன பாவம்? ஈஸ்வர பிரசாதம். வேற பாவமே இல்லை. விருப்பு வெறுப்புங்கிறதுலாம் இல்லை. எல்லாமே எது எனக்கு கிடைக்கிறதோ அது அவராக கொடுத்துருக்கார். இறைவனே எனக்கு கொடுக்கின்ற பொழுது அது நிச்சயமாக எனக்கு தேவையானதாகத்தான் இருக்கும். ஏன் அது எனக்கு தேவை என்ற காரணம் எனக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் ஈஸ்வரனுக்கு புரிந்திருக்கிறது. அதனால்தான் அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்றப்போ நம்ம லைஃப்ல நமக்கு எது கிடைக்கிறதோ அதை அமைதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனம் நமக்கு வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு மனம் வந்த பிறகுதான் நாம் ஞான யோகத்திற்குள் இறங்குகின்ற பொழுது அந்த ஞானத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். பிறகு அந்த ஞானத்தை நாம் செயலில் கொண்டு வர முடியும். அப்ப இதுக்கு எது தடையா இருக்குன்னா, இந்திரியங்கள். அது உயர்வுடையனர் என்பர்னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல உயர்வுங்கிறது அதனுடைய குணாதிசயங்கள் இல்ல, தள்ளி இருக்கு, எங்கேயோ இருக்கு. அதை விட மனம் அதுக்கு மேல இருக்கு. மனதை காட்டிலும் புத்தி மேலானது, புத்தியை காட்டிலும் ஆத்மா மேலானது. அப்படின்றப்ப என்னன்னா, அதனுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ், இந்திரியங்களை மேலானதுன்னு சொல்றோம். ஏன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே இந்திரியம் தானே. அப்புறம் அதுல இருந்து மனசு, மனசுல இருந்து அறிவு, அதுக்கப்புறம் ஆத்மா. அப்ப இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்தாமல் அங்கே செல்ல முடியாது. அப்ப இந்த ஸ்தூல சரீரம் என்று சொல்லக்கூடியது நான் என்ற அடையாளம் இருக்கக்கூடியது. This body is always only an identity, nothing else. சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள், மனம், புத்தி மிக அருகில் இருக்கிறது. இந்த 3மே சூக்ஷ்ம சரீரம். 5 புலன்கள், மனம், புத்தி. இது சூக்ஷ்ம சரீரம். இது அந்த கடைசியில் அந்த புத்தியாகப்பட்டது ஆத்மாவில் அருகே இருக்கிறது. இதைத்தான் பஞ்ச கோஷங்கள் என்று சொல்கின்றோம் நாம். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அன்னத்தால் இந்த உடல் ஆகிறது, இது ஸ்தூலம். அதுக்கு அடுத்தது பிராணத்தால் இந்த உயிர் இயங்கிக் கொண்டிருக்கிறது, சூக்ஷ்மம். பிறகு மனதால் இது பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றது, அது மனோமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம்ங்கிறது அதை தாண்டி வர்றோம் பார்த்தா அந்த ஆத்மா கிட்ட வந்துட்டோம். நான் அந்த ஆத்மா என்ற அறிவை பெற்றது. அதுக்கு அடுத்தது என்னன்னா ஆனந்தமய கோஷம். அவுட்டர் லேயர் என்னன்னா ஆனந்தமய கோஷம். அப்ப அந்த இன்னர் லேயரை உடைச்சுக்கிட்டு நான் அவுட்டர் லேயர் கிட்ட. அப்ப நான் இந்த உடலும் அல்ல, நான் இந்த மனமும் அல்ல அப்படின்றப்ப என்ன ஆகும்னா, இந்த 3 லேயரை உடைச்சாச்சு. என்ன 3 லேயரை உடைச்சிட்டேன்? இந்த பிராணமய கோஷத்தை உடைக்க முடியாது. ஏன்னா இந்த பிராணமய கோஷம்ங்கிறது தான் நாம் இயங்குவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது. அன்னமய கோஷம் அப்படின்னா என்னன்னா, இந்த உடல், அன்னத்தால் ஆன உடல், இது நான் அல்ல. மனோமய கோஷம், மனம், அதுவும் நான் அல்ல. இந்த 2 அறிவு எனக்கு வந்துருச்சு. இதுதான் டெய்லி நம்ம நமக்குள்ள சொல்லிக்கணும். டெய்லி காலையில் எழுந்த உடனே ஒரு 10-20 வாட்டி இதை சொல்லிக்கணும். நான் இந்த மனமும் அல்ல, நான் இந்த உடலும் அல்ல, அல்லது நான் இந்த உடலும் அல்ல, நான் இந்த மனமும் அல்ல. இது ரிப்பீட்டடா நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஃபார் எ செல்ஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த நாலேஜ். அதை 2த்தையும் உடைச்சிட்டோம். அன்னமய கோஷத்தையும் மனோமய கோஷத்தையும் உடைச்சிட்டோம் அப்படின்னா எங்க வருவோம்னா விஞ்ஞானமய கோஷத்துக்குள் வருவோம். அதுதான் இந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றார்.
அந்த ஆத்மா அறிவை வருவோம். அந்த அறிவை பெற்ற பிறகு கடைசியா இருக்கக்கூடிய லேயர் என்னன்னா ஆனந்தமய கோஷம். அப்பதான் அந்த உண்மையான ஆனந்தத்திற்குள் நாம் சென்று அடைய முடியும். அப்பதான் அங்க போக முடியும். உண்மையான மகிழ்ச்சி அங்கதான் இருக்கு. அதை இந்த ஸ்லோகத்துல அழகாக சொல்லி இந்த அத்தியாயத்தை முடிக்கக்கூடிய 43வது ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாருன்னா, இங்கனம் புத்திக்கு மேலான பொருளை, அதாவது ஆத்மாவை உணர்ந்து தன்னைத்தான் உறுதிப்படுத்தி கொண்டு வெல்வர்க்கரிய விருப்பமாம் பகையை கொல்ல கடவாய் பெருந்தோளாய். அதை வெல்வதை விட அதை கொன்று விடுன்ற. அதான் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. I want to win over my desireன்றதை விட I want to destroy my desire அப்படின்னு தான் சொல்றாரு. Because winning over something doesn't mean you have destroyed it. அவனை நான் ஜெயித்து விட்டேன் என்றால் நான் அந்த போட்டியில் ஜெயித்து விட்டேன், ஆனால் அவன் இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றான், மீண்டும் என்னுடன் சண்டைக்கு வருவான். But when I destroyed him, it's over once for all. அப்ப அதான் சொல்ற, வெல்வதற்கரிய விருப்பமாம் பகையை கொல்ல கடவாய். இந்த விருப்பம் என்கின்ற பகைவனை வெல்வதை விட கொன்று விடு அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு இதை முடிக்கிறார். இப்ப புத்திக்கு மேலான பொருளாகிய ஆத்மா, போன ஸ்லோகத்துல அப்படியே கண்டினியூ பண்ற 43ல இருந்து 44 எங்க வந்து முடிக்கிறார்னா, புத்திக்கு மேலான ஆத்மாவை உணர்ந்து தன்னைத்தான் உறுதிப்படுத்தி கொண்டு. ஏன்னா உங்ககிட்ட அந்த ஸ்ட்ரென்த் இருந்தாதான் யூ கேன் டெஸ்ட்ராய் சம்திங் இல்லையா? ஒரு 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 வயசு குழந்தைகிட்ட ஒரு குச்சி கொடுத்து உடனே அதால் உடைக்க முடியாது. ஏன்னா அதுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடையாது. இன்னும் அதுக்குள்ள அந்த உடல் உறுதி வரல. நாம் இந்த இடத்துல மன உறுதியை பற்றி பேசுகிறோம். அப்படி தன்னைத்தான் உறுதிப்படுத்தி கொண்டு மனதில் அப்படிப்பட்ட உறுதியை அடைந்து கொண்டு, அந்த உறுதியை எப்படி அடைய வேண்டும் என்றால், வெல்வதற்கு அரிய வெல்ல முடியாமல் இருக்கக்கூடிய இந்த ஆசை என்ற பகைவனை அழித்து விடு அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. அப்ப ஆசையாகப்பட்டது நமக்குள் பேதத்தை உருவாக்குகிறது, பேதம் நமக்குள் மோகத்தை உருவாக்குகிறது, மோகம் நமக்குள் துயரத்தை உருவாக்குகிறது. எதன் மீது நமக்கு ஆசை வருகிறது? போகத்தை தரக்கூடிய பொருளின் மீது நமக்கு ஆசை வருகிறது. அந்த போகத்தை தரக்கூடிய பொருளின் மீது நமக்கு ஆசை வருகின்ற பொழுது பேதம் ஆகப்பட்டது எப்படி இருக்கிறது? விருப்பு வெறுப்பு என்கின்ற விஷயமாக இந்த பேதம் இருக்கிறது. மோகம் என்பது என்னன்னா, இந்த விருப்பு வெறுப்பு என்கின்ற விஷயம் எனக்குள் இருப்பதனால் மோகம் என்ற நிலையில் அடைகின்றேன். அப்படின்னா நான் மோகம் என்றால் குழம்பிய மனதுடன் இருக்கின்றேன். இது வேணுமா வேண்டாமா? ஏன்னா விருப்பு வெறுப்பு காலத்திற்கு ஏற்றாற்போல் மாறிக்கொண்டே வருகிறது. அப்போ என் மனம் குழம்பி விடுகிறது. துயரம் என்னன்னா அதை அனுபவிக்கின்ற மனம். அப்ப ஆசை இப்படி இருக்கு. அதை எப்படி அழிப்பதுன்னா அறிவை பெற வேண்டும். கர்ம யோகத்தை பற்றி அறிவை நான் பெறுகின்ற போது அந்த அறிவாகப்பட்டது ஆத்ம ஞானம் அது என்ன பண்றதுன்னா பேதம் இல்லாத ஒரு நிலையை உருவாக்குகிறது. ஸோ ஐ எம் அவுட் ஆஃப் டுவாலிட்டி, ஐ ஆம் இன்டு சிங்குலாரிட்டி. அந்த துவைதம் அத்வைதம் அப்படின்னு சொல்லக்கூடிய துவைதத்திலிருந்து அத்வைதத்திற்கு வந்து விட்டேன். இதனால் எனக்கு என்ன ஏற்படுகிறது? தெளிவு ஏற்படுகிறது. என் மனம் தெளிவாக இருக்கிறது. அதனால் எனக்கு என்ன அனுபவம் கிடைக்கிறது என்றால் அமைதி என்ற அனுபவம் கிடைக்கிறது. அப்போ இல்லாததை உருவாக்குவதை விட இருப்பதை அறிவதே சான்றோர் செயல். இல்லாதது என்னதுன்னா எங்கெங்கேயோ இன்பம் இருக்கு, அதுல இன்பம் கிடையாது, அதை நான் உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இல்லாத ஒன்றை உருவாக்க முயற்சி செய்வதை விட இருப்பது என்ன இருக்கு, ஆத்மா என்பது இருக்கின்றது. அந்த ஆத்மாவை அறிகின்ற முயற்சியாகப்பட்டது உயர்ந்த முயற்சி. அப்ப கர்மயோகத்தை எப்படி முடிக்கிறார்னா, அந்த கர்மயோகத்தை பற்றி ஏன் இப்படி பகவான் முடிக்கிறார் என்றால், கர்மயோகத்தை விட்டால் உன்னால் ஞான யோகத்திற்குள் வர முடியாது. ஆகவே கர்மயோகத்தின் வழியாகத்தான் ஞான யோகத்திற்கு வர வேண்டும். ஆனால் ஞான யோகத்தை அடைவதனால் உனக்கு ஏற்படக்கூடிய சிறப்பு என்ன என்பதை இங்கு கூறி அதை வெல்வதற்குண்டான ஒரு வழியை கூறுகின்றார். அந்த வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்மத்தை யோகமாக செய். கர்மத்தை யோகமாக செய்கின்ற பொழுது அந்த விருப்பம் அதை நாம் வெல்ல வேண்டாம், அதை நம்மால் அழிக்க முடியும். மறுபடியும் நான் சொல்றேன், நாம் எதை செய்தாலும் அது ஈஸ்வர அர்ப்பண புத்தியாகவும்
அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் எதுவாக இருந்தாலும் அதை ஈஸ்வர பிரசாத புத்தியாகவும் பார்க்கக்கூடிய மனநிலை வருகின்ற பொழுது ஆசையை நாம் வெல்வதில்லை, ஆசையை நாம் அழித்து விட்டோம். எதன் மீது இருக்கக்கூடிய ஆசை? போக பொருட்களின் மீது இருக்கக்கூடிய ஆசை. ஏன்னா இதுதான் நம் துயரத்திற்கு காரணம். இப்படி அழகாக சொல்லி இந்த கர்மயோகம் என்று சொல்லக்கூடிய இந்த 3வது அத்தியாயத்தை பகவான் மிக அழகாக முடிக்கின்றார். நாமும் இந்த அத்தியாயத்தை இந்த வகுப்போடு முடிக்கின்றோம். அடுத்த வகுப்புல நாம இந்த அத்தியாயத்திற்கு உண்டான ஒரு சம்மரியை பார்த்துட்டு அப்படியே நேரம் இருந்து அடுத்த வகுப்புல 4வது அத்தியாயத்துக்குள்ள போவோம். இல்லைன்னா அதுக்கு அடுத்த வகுப்புல 4வது அத்தியாயத்தை பார்ப்போம். இப்போ இந்த பூர்ண ஸ்லோகத்தை சொல்லும்போது, இந்த அத்தியாயத்தை முடிக்கும் போது வரக்கூடிய அந்த ஸ்லோகத்தை சொல்றதுக்கு முன்னாடி யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே, கிரேட். கேள்வி எதுவும் இல்லை. அப்ப யாரும் ஏதாவது சொல்ல வந்தேடா? சரி, அப்ப அந்த ஸ்லோகத்தை சொல்லிடலாம். ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே கர்மயோகோ நாம த்ரிதீயோऽध्यायः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Thank you, sir. Thank you very much. ಧನ್ಯವಾದக. ராமகிருஷ்ண ஐயங்கார், உங்க நம்பரை நீங்க ஷேர் பண்ணினா நான் குரூப்ல போட்டேன்னா கிளாஸ் இருக்கிறப்ப உங்களுக்கு டான் மெசேஜ் வந்துடும். நீங்க தான் மிஸ் ஆகல அதுல. எனக்கு நீங்க இப்ப சொல்ல முடியுமா? நான் எழுதிக்கிறேன். தேங்க்யூ.